ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 16 ஆடி மாதத்தோட கடை வெள்ளி. அன்றைய தினம் வரலட்சுமி விரதம். இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து ஒரு மஞ்சள் நிற மூட்டையில் கட்டி அதை உங்கள் வீட்டோட நிலைவாசலை தொங்க விடுங்க. பண வரவு அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்கும். எல்லா விதமான செல்வங்களும் நிரம்பி வழியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை மூட்டையாக தயார் செஞ்சு நிலைவாசலை மாட்டணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு நாளுமே விசேஷமான நாட்கள் தான். அந்த வகையில் 2024 வருஷத்துக்கான இந்த ஆடி மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது. அதுவும் ஆகஸ்ட் 16 தேதி கடை வெள்ளி. இந்த வருடம் ஆடி மாதத்தில் மொத்தமாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருது. அதில் கடை வெள்ளியோட வரலட்சுமி விரதம் சேர்ந்து வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அன்றைய தினம் ஏகாதசி விரதமும் இருக்குது, மூல நட்சத்திரமும் இருக்குது. சரஸ்வதி தேவிக்கு உகந்த நாள், ஏகாதசி விரதம் இருக்கிறதால பெருமாளுக்கு உகந்த நாள். இப்படி பல அம்சங்கள் பொருந்திய அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும். வரலட்சுமி விரதம் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நாள். ஒரு சில பேர் வீடுகளில் சுமங்கலி பெண்கள் கலசம் வச்சு வழிபடுவாங்க. சில பேர் கலசம் வச்சு வழிபடாமல் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை மட்டும் வச்சு வழிபடுவாங்க. இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது 3 பகுதிகளை கொண்டது. ஒரு நாள் அம்மனை அம்பாலை வீட்டுக்கு அடைக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் வரலட்சுமி நோன்பு இருக்கிறது. அதுக்கு அடுத்தது 3வது நாள் புனர் பூஜை செய்கிறது. கலசம் வச்சு வழிபடக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லாருமே முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் 16 தேதி வரலட்சுமி நோன்புனா ஆகஸ்ட் 15 வியாழக்கிழமை மாலை ஒரு 6 மணிலேருந்து 8 மணி உள்ள நீங்கள் அம்மனை அம்பாலை வீட்டுக்கு அழைக்கலாம். இல்லை வியாழக்கிழமை அழைக்க முடியல, வெள்ளிக்கிழமை தான் நீங்கள் வீட்டுக்கு அழைக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7:20 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் அம்மனை வீட்டுக்காக அழைக்கலாம். அடுத்ததாக காலையில் வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9 மணிலேருந்து 10:20 மணிக்குள்ளே நல்ல நேரம். அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். மாலை நேரத்தில் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 16 தேதி மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வரலட்சுமி நோன்பு எப்போ வேணாலும் பூஜை செய்யலாம். முழு பலன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7:20 மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை தயார் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு வீட்டு வாசலுக்கு போயிட்டு அம்மனை அந்த ஃபோட்டோவோட வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வாங்க. கலசம் வச்சு வழிபடுறவங்க நீங்கள் வியாழக்கிழமை அம்பாலை அழைச்சாலும் சரி, வெள்ளிக்கிழமை அழைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஃபோட்டோ வச்சு வழிபடக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அன்னைக்கு மாலையே நீங்கள் புனர் பூஜை செய்யலாம். அதாவது மணப்பலகை மேலே மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சு நீங்கள் பூஜை பண்ணியிருப்பீங்க. வெள்ளிக்கிழமை மாலை தினத்திலேயே அந்த ஃபோட்டோவை நீங்கள் பூஜையில் எடுத்த இடத்துல வச்சிடலாம். வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்கள் கையால் மஞ்சள் குங்குமம், தாலிச்சரடு, ரவிக்கை துணி, பூ, இனிப்பு வகைகள் இது எல்லாத்தையும் கொடுங்க. வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய ஐதீகம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சுமங்கலி பெண்கள் யாரையும் கூப்பிட்டு அழைக்க முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை பக்கத்தில் யாரும் அப்படி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய கோவிலுக்கு போங்க. அன்னைக்கு கடை வெள்ளி, வரலட்சுமி விரதம். கண்டிப்பாக கோவிலுக்கு நிறைய பெண்கள் வருவாங்க. நீங்கள் என்ன விஷயம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு கொடுங்க. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை நீங்கள் தயார் செஞ்சு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வரலட்சுமி விரதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் கட்டணும். முடிஞ்சால் சுக்கிரஹோரையில் கட்டுங்க. வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை அப்படிங்கிறது காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை ஒன்றா சேர்த்து மூட்டையாக கட்டணும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேர். இந்த வெட்டி வேர் அப்படிங்கிறது பண வரவுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். சும்மா சாதாரணமாக ஒரே ஒரு துண்டு வெட்டி வேரை சுத்தப்படுத்தி உங்கள் பாக்கெட்லேயோ மணி பர்ஸ்லையோ இங்கே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கி பணம் எடுத்து பர்ஸில் வைப்பாங்க. அடுத்த ஒரு நாள் 2 நாளில் அந்த பணம் முழுக்க கரைஞ்சிடும். அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெட்டி வேர் ரொம்பவே கை கொடுக்கும். வெட்டி வேர் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி உள்ளது. இந்த வெட்டி வேருக்கு இன்னொரு குணாதிசயம் இருக்குது. மனசை ரொம்ப லேசாக்கும். சில பேர் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, மன அழுத்தத்தோடு இருப்பாங்க, தேவையில்லாத பயம் பதட்டம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க அவங்க வீட்டில் சின்ன டப்பாவில் வெட்டி வேரை கட் பண்ணி போட்டு ஹாலில், பெட்ரூமில், உங்கள் வீட்டோட சமையல் அறையில் இது மாதிரி இடத்துல வச்சுடுங்க.
அடிக்கடி அதை நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அதோட வாசம் உங்களுக்கு வீசும்போது உங்கள் மனசு லேசாகும், மன அழுத்தம் குறையும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெட்டி வேரை தான் இந்த மூட்டையில் நீங்கள் ஒரு பொருளாக வைக்க போகிறீங்க. வெட்டி வேர் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் பாக்கெட்டில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் வெள்ளை மொச்சை. ஏன் இந்த இடத்துல வெள்ளை மொச்சை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறத நம்ம சர்வசாதாரணமாக எடுத்துடக்கூடாது. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை ஒரு வெள்ளிக்கிழமையும் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வாங்கலை. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை காணாமல் போகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வெள்ளை மொச்சையை ஒரே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள். விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், எந்த மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் மகாலட்சுமிக்கு உரிய பொருள், மங்களகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த 3 பொருட்களை சின்னதாக ஒரு தட்டில் எடுத்து வச்சு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி இந்த 3 பொருட்களையும் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் நிற துணி மூட்டையாக கட்டுறதுக்கு. ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லையா, வெள்ளை நிற துணி இருந்துச்சுன்னா அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் ஊற வச்சிங்கன்னா அது மஞ்சள் துணியாக மாறிடும். அதை காய வச்சு அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் நிற துணியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வெட்டி வேர், வெள்ளை மொச்சை, ஒரே ஒரு துண்டு மஞ்சள், இந்த 3 பொருட்களையும் வச்சு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் சுக்கிர பகவானே போற்றின்னு சொல்லி இந்த 3 பொருட்களையும் மொத்தமாக எடுத்து அந்த மஞ்சள் துணி மேலே வச்சுடுங்க. மஞ்சள் துணி மேலே வச்சு அதை மூட்டையாக கட்டிக்கோங்க. இந்த மூட்டையை கட்டும்போது தானியங்களுக்கும் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் எந்த பஞ்சமும் வரக்கூடாது. எங்கள் கையில் எப்போதுமே பணப்புழக்கம், காசு புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த மூட்டையை கட்டுங்க. அதுக்கப்புறமா அந்த மூட்டையை தயார் செஞ்சு உங்கள் வீட்டோட நிலைவாசலில் வச்சுடுங்க. நிலைவாசலில் வீட்டுக்கு வெளிப்பக்கம், அதாவது நீங்கள் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அதை பார்த்துட்டு உள்ளே வர மாதிரி இருக்கணும். அப்படி வைக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ளே இழுக்கக்கூடிய சக்தி அந்த மூட்டைக்கு இருக்கும். ஆன்மீகத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய இந்த வெட்டி வேர் பணத்தை ஈர்க்கும். ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜையில் வச்சு வெட்டி வேரை சேர்த்துக்கிட்டோன்னா உங்கள் வீட்டில் அதோட ஆற்றல் முழுதும் பரவி லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்குமா. தேவையான நேரத்துக்கு பணம் கைக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த ஒரு வெட்டி வேர் உங்களுக்கு ரொம்ப உதவும். அப்பேற்பட்ட வெட்டி வேர் மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த வெட்டி வேரை நீங்கள் மஞ்சள் நிற மூட்டையில் வெள்ளை மொச்சையோடையும் மஞ்சளோடையும் சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும், கண் திருஷ்டிகள் நீங்கும், நல்ல சக்திகள் மட்டும்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே நடமாடும். பண வரவு அப்படிங்கிறது தடையில்லாமல் இருக்கும். வீட்டோட நிலைவாசல் படிகளை இப்படி கட்டுறது மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். பணம் அப்படிங்கிறது பல மடங்கு பெருகும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில், அந்த வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். எதிர்மறை சக்திகள் இருந்தால் நீங்கி வருமானம் பல மடங்கு பெருகும், தொழில் விருத்தி அடையும். பணம் பல வழிகளில் வந்து உங்களை பாக்கெட்டை நிரப்பும். வீட்லேயும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் வெட்டி வேரை எப்போதுமே இது மாதிரி பயன்படுத்துங்க. பணம் சரளமாக உங்கள் கையில் புழங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். பணம் புழக்கம் மட்டும் இல்லாமல் மனம் லேசாகும், மன அமைதி கிடைக்கும். உடலும் மனதும் செல்வமும் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு மூட்டையை தயார் செஞ்சு வீட்டில் நிலைவாசலில் மாட்டுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.